ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்னைக்கு நான் நைட் டின்னர் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப யோசித்து கடைசியில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஒரு வழியாக சப்பாத்தியும் கேப்சிகம் பொரியல் செய்யலான்ட்டு இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 8:15 தான் ஆரம்பித்தேன் சமைக்கிறதுக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். இப்போ ஆயில் கூட கடுகு சேர்த்துக்கிட்டு அது கூடவே சீரகம் சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதையும் நல்லாவே வதக்கிடலாம். பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க தம்பி, அது கூட கொஞ்சமாக இருந்தது, அதனால் பட்டாணி வந்து சேர்த்துக்கினேன். உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். லைட்டாக தக்காளி வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கினேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டிஃபன் தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எல்லாருமே டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக இருந்தது பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, அது கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கேப்சிகம் எடுத்துக்கினேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பிறகு கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு மூடிட்டேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து சிம்மிலே வந்து அது நல்லா கொதித்து நல்லா வேகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ கிரேவி ப்ளஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்து கிரேவி பண்ணியாச்சு. அது கூடவே சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ சப்பாத்தி இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து கூடவே பார்த்திங்கன்னா காலையில் வச்ச நான் மசாலா குழம்பு வச்சேன். ஸோ அது கொஞ்சமாக இருந்தது. இன்றைக்கி என்னோடய டின்னர் இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட்ட பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ப்ளஸ் சப்பாத்தி. ஸோ நைட் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது.